மழையில் நனைந்து கொண்டு தனியாக பஸ்ஸுக்கு காத்து கொண்டிருந்த கல்லூரி மாணவி அவள். அவள் அருகே காரில் வந்த இளைஞன் காரில் ஏறி கொள்ளும்படி வற்புறுத்த அரை மனதோடு ஏறி சென்ற அந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்வு என்ன? தனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று மிரண்டு தாயிடம் சரண் புகுந்த அவளுக்கு தாயால் நடந்த சம்பவங்கள் என்ன? 1966 ஜெயகாந்தனால் எழுதப்பட்ட இந்த கதையில் இத்தனை சிந்தனைகளா? கதைக்குள்ளே போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அக்கினி பிரவேசம் சிறுகதை. மத்தியானத்திலிருந்தே விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மாலையில் அந்த பெண்கள் கல்லூரியின் முன்னே உள்ள பஸ் ஸ்டாண்டில் வானவில்லை போல வண்ணஜாலம் காட்டி மாணவிகளின் வரிசை ஒன்று பஸ்ஸுக்காக காத்து நின்று கொண்டிருக்கிறது. கார் வசதி படைத்த மாணவிகள் சிலர் அந்த வரிசையின் அருகே கார்களை நிறுத்தி தங்கள் நெருங்கிய சிநேகிதிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள். வழக்கமாக கல்லூரி பஸ்ஸில் செல்லும் மாணவிகளை ஏற்றிக்கொண்டு அந்த சாம்பல் நிற வேனும் விரைகிறது. 5:30 மணிக்கு மேல் 20க்கும் குறைவான மாணவிகளின் கும்பல் அந்த பஸ் ஸ்டாண்டு மரத்தடியில் கொட்டும் மழையில் 10-12 குடைகளின் கீழே கட்டி பிடித்து நெருக்கி அடித்து கொண்டு நின்றிருக்கிறது. நகரின் நடுவில் ஜன நடமாட்டம் அதிகமில்லாத மரங்கள் அடர்ந்த தோட்டங்களின் மத்தியில் பங்களாக்கள் மட்டுமே உள்ள அந்த சாலையில் மழைக்கு ஒதுங்கக்கூட இடமில்லாமல் மேலாடையை போர்த்தி கொண்டு மார்போடு இறுக அணைத்த புத்தகங்களும் மழையில் நனைந்து விடாமல் உயர்த்தி முழங்காலுக்கிடையே செருகிய புடவை கொசுவங்களோடும் அந்த மாணவிகள் வெகு நேரமாக தத்தம் பஸ்களை எதிர்நோக்கி நின்றிருக்கிறார்கள். வீதியின் மறுகொடியில் பஸ் வருகிற சப்தம் கேட்கிறது. ஏய், பஸ் இஸ் கம்மிங் என்று ஏக காலத்தில் பல குரல்கள் ஒலிக்கின்றது. வீதியில் தேங்கி நின்ற மழை நீரை இருபுறமும் வாரி இறைத்து கொண்டு வந்து நிற்கிறது அந்த பஸ். அந்த கும்பலில் பாதியை எடுத்து விழுங்கி கொண்டு ஏப்பம் விடுவது போல சிறுமி நகருகிறது. பஸ் ஸ்டாண்டில் 10-12 மாணவிகள் மட்டுமே நின்றிருக்கிறார்கள். மழை காலமாதலால் நேரத்தோடு பொழுதும் இருண்டு வருகிறது. வெகு நேரம் வரை அந்த தெருவில் சுவாரஸ்யம் எதுவும் இல்லை. எரிச்சல் தரத்தக்க அமைதியில் மனம் சலித்து போனவர்களின் கால்கள் ஈரத்தில் நின்று நின்று கடுக்க ஆரம்பித்து விட்டன. பஸ்ஸை காணோம். அடுத்து வந்த பஸ்ஸில் சில கும்பலை ஏற்றிக்கொண்டு அந்த பஸ் நகர்ந்த பிறகு பிளாட்பாரத்தில் 2 மாணவிகள் மட்டுமே நிற்கிறார்கள். அதில் ஒருத்தி அந்த சிறுமி, மற்றொருத்தி கொஞ்சம் பெரியவள், இன்றைய பெரும்பாலான சராசரி காலேஜ் ரகம். அவள் மட்டுமே குடை வைத்திருக்கிறாள். அவளது கருணையில் அந்த சிறுமி ஒதுங்கி நிற்கிறாள். சிறுமியை பார்த்தால் கல்லூரியில் படிப்பவளாகவே தோன்றவில்லை, ஏதோ ஹைஸ்கூல் மாணவி போன்ற தோற்றம். அவளது தோற்றத்திலிருந்தே அவள் வசதி படைத்த குடும்ப பெண் அல்ல என்று சொல்லிவிட முடியும். ஒரு பச்சை நிற பாவாடை, கலர் மேட்சே இல்லாத அவளுடைய தாயாரின் புடவையில் கிழிந்த சாயம் போய் இன்ன நிறம் கூட சொல்ல முடியாத ஒரு வகை சிவப்பு நிற தாவணி. பஸ்ஸு வரலையே, மணி என்ன என்று குடை பிடித்து கொண்டிருப்பவளை பார்த்து கேட்கிறாள் அந்த சிறுமி. 6 போகிறதுடி என்று கை கடிகாரத்தை பார்த்து சலிப்புடன் கூறிய பின், அதோ ஒரு பஸ்ஸு வருது, அது என் பஸ்ஸாக இருந்தால் நான் போயிடுவேன் என்று குடையை மடக்கி கொள்ளுகிறாள் பெரியவள். ஓஎஸ், மழையும் நின்றுக்கு, எனக்கும் பஸ் வந்துடும். 5:45க்கு ஒரு பஸ் புறப்படும். அந்த பஸ் வந்துச்சுன்னா நானும் போயிடுவேன். பெரியவள் அந்த சிறுமியின் கன்னத்தை பிடித்து கிள்ளி, சமத்தா ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போ என்று தன் விரல்களுக்கு முத்தம் கொடுத்து கொள்ளுகிறாள். பஸ் வருகிறது. ஒன்றன் பின் ஒன்றாய் 2 பஸ்கள் வருகின்றன. முதலில் வந்த பஸ்ஸில் பெரியவள் ஏறிக்கொள்ளுகிறாள். பாய் பாய். அடுத்து வந்த பஸ் அவளுடையதற்கானது அல்ல. அந்த பெரிய சாலையில் ஆள் அரவமற்ற சூழ்நிலையில் அவள் மட்டும் தன்னந்தனியாக நின்றிருக்கிறாள். அவளுக்கு துணையாக அந்த ஒரு மாடு நிற்கிறது. தூரத்தில் எதிரே காலேஜ் காம்பவுண்டுக்குள் எப்போதேனும் யாரோ ஒருவர் நடமாடுவது தெரிகிறது. திடீரென ஒரு திரை விழுந்து கவிழ்கிற மாதிரி இருள் வந்து படுகிறது. அவள் மரத்தோடு ஒட்டி நின்று கொள்ளுகிறாள். சிறிதே நின்றிருந்த மழை திடீரென கடுமையாக பொழிய ஆரம்பிக்கிறது. குறுக்கே உள்ள சாலையை கடந்து மீண்டும் கல்லூரிக்கு உள்ளேயே ஓடிவிட அவள் சாலையின் 2 பக்கமும் பார்க்கும்போது அந்த பெரிய கார் அவள் வழியின் குறுக்கே வேகமாக வந்து அவள் மேல் உரசுவது போல சடக்கென்று நின்ற வேகத்திலேயே முன்னும் பின்னும் அழகாக அசைக்கிறது. அவள் அந்த காரை ஆச்சரியம் போல பார்க்கிறாள். அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் வசீகரமிக்க புன்னகையோடு தனக்கு இடதுபுறம் சரிந்து படுத்து பின் சீட்டின் கதவை திறக்கிறான். ப்ளீஸ் கெட் இன்.
அவள் அந்த காரை பார்ப்பதை போன்ற ஆச்சரியத்தோடு அவன் அவளை பார்க்கிறான். அவனது முகத்தை பார்த்து அவளுக்கு காதோரமும் மூக்கு நுனியும் சிவந்து போகிறது. நோ தேங்க்ஸ், கொஞ்ச நேரம் கழித்து மழை விட்டதும் பஸ்ஸிலே போயிடுவேன். இட்ஸ் ஆல் ரைட், கெட் இன் என்று அவன் அவசரப்படுத்துகிறான். கொட்டு மழையில் தயங்கி நிற்கும் அவளை கையை பற்றி இழுக்காத குறை. அவள் ஒரு முறை தன் பின்னால் திரும்பி பார்க்கிறாள். மழைக்கு புகலிடமாயிருந்த அந்த மரத்தை ஒட்டிய வளைவை இப்போது அந்த மாடு ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. அவளுக்கு முன்னே அந்த காரின் கதவு இன்னும் திறந்தேதான் இருக்கிறது. தனக்காக திறக்கப்பட்டிருக்கும் அந்த கதவின் வழியே மழை நீர் உள்ளே சாரலாய் வீசுவதை பார்த்து அவள் அந்த கதவை மூடும்போது அவள் கையின் மேல் அவனது கை அவசரமாக விழுந்து அழுத்துகையில் அவள் பதறி போய் கையை எடுத்து கொள்ளுகிறாள். அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கிறாள். அவன்தான் என்னமாய் அழகாக இருக்கிறான். இப்போது அவனும் காரிலிருந்து வெளியே வந்து அவளோடு மணையில் நனைந்தவாறு நிற்கிறானே. ப்ளீஸ் கெட் இன். இப்போது அந்த அழைப்பை அவளால் மறுக்க முடியவில்லை. அவள் உள்ளே ஏறியதும் அவன் கை அவளை சிறை பிடித்ததே போன்ற எக்களிப்பில் கதவை அடித்து சாத்துகிறது. அலையில் மிதப்பது போல சாலையில் வழுக்கி கொண்டு அந்த கார் விரைகிறது. அவளது விழிகள் காருக்குள் அலைகிறது. காரின் உள்ளே கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அந்த வெளிரிய நீல நிற சூழல் கனவு மாதிரி மயக்குகிறது. இத்தனை நேரமாய் மழையின் குளிரில் நின்றிருந்த உடம்புக்கு காருக்குள் நிலவிய வெப்பம் இதமாக இருக்கிறது. அந்த கார் தரையில் ஓடுகிற மாதிரியே தெரியவில்லை. பூமிக்கு மேல் ஒரு அடி உயரத்தில் நீந்துவது போல் இருக்கிறது. சீட்டெல்லாம் எவ்வளவு அகலமாக இருக்குது, தாராளமாக ஒருத்தர் படுத்துக்கலாம் என்ற நினைப்பு வந்ததும் தான் ஒரு மூலையில் மார்போடு தழுவிய புத்தக கட்டுடன் ஒடுங்கி உட்கார்ந்திருப்பது அவளுக்கு ரொம்ப அநாகரிகமாக தோன்றுகிறது. புத்தக அடுக்கையும் அந்த சிறிய டிஃபன் பாக்ஸையும் சீட்டிலேயே ஒரு பக்கம் வைத்த பின்னர் நன்றாகவே நகர்ந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொள்கிறாள். இந்த காரே ஒரு வீடு மாதிரி இருக்குது. இப்படி ஒரு கார் இருந்தால் வீடே வேண்டாம். பிறகு தன்னையே ஒரு முறை பார்த்து தலையில் இருந்து வழிகிற நீரை 2 கைகளினாலும் வழித்து விட்டு கொள்ளுகிறாள். ஒரு திருப்பத்தில் அந்த கார் வளைந்து திரும்புகையில் அவள் ஒரு பக்கம் அம்மா என்று கூவி சரிய, சீட்டின் மீது இருந்த புத்தகங்களும் மற்றொரு பக்கம் சரிந்து அந்த வட்ட வடிவமான சின்னஞ்சிறு எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸும் ஒரு பக்கம் உருளுகிறது. சாரி என்று சிரித்தவாறே அவளை ஒரு முறை திரும்பி பார்த்த பின் காரை மெதுவாக ஓட்டுகிறான் அவன். தான் பயந்து போய் அலறியதற்காக வெட்கத்துடன் சிரித்தவாறே இறந்து கிடக்கும் புத்தகங்களை சேகரித்து கொண்டு இழுந்து அமர்கிறாள் அவள். ஜன்னல் கண்ணாடி வழியே பார்க்கையில் கண்களுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. கண்ணாடியின் மீது புகை படர்ந்தது போல படிந்திருந்த நீர் திவலையை அவள் தனது தாவணியின் தலைப்பால் துடைத்துவிட்டு வெளியே பார்க்கிறாள். தெருவெங்கும் விளக்குகள் எரிகிறது. இது என்ன, இந்த கார் இந்த தெருவில் போகிறது? எங்கள் வீடு அங்கே இருக்கிறது என்று அவள் உதடுகள் மெதுவாக முனக்கி அசைகின்றன. இருக்கட்டுமே, யார் இல்லைனா என்று அவனும் முனக்கி கொண்டே அவளை பார்த்து சிரிக்கிறான். என்ன இது வம்பா போச்சு என்று அவள் தன் கைகளை பிசைந்து கொண்ட போதிலும் அவன் தன்னை பார்க்கும்போது அவனது திருப்திக்காக புன்னகை பூக்கிறாள். கார் போய்கொண்டே இருக்கிறது. நகரத்தின் ஜன நடமாட்டம் மிகுந்த பிரதான பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி அழகிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் மிகுந்த நகரத்தின் சந்தடியே அடங்கி போன ஏதோ ஒரு ரோட்டில் கார் போய்கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தை மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவனை நச்சரிக்கவும் பயமாக இருக்கிறது. தன்னை அந்த பஸ் ஸ்டாண்டில் தனிமையில் விட்டுவிட்டு போனாளே, அவளை பற்றிய நினைவும் அவள் தனது கன்னத்தை கிள்ளியவாறு சொல்லிவிட்டு போனாளே, அந்த வார்த்தைகளும் இப்போது அவள் நினைவுக்கு வருகிறது. சமத்தா, ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போ. நான் இப்போ அசடாயிட்டேனா? இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட காரில் ஏறிட்டு தனியாக போகிறது தப்பு இல்லையோ? அவரை பார்த்தா கெட்டவர் மாதிரியும் தெரியலையே. என்ன இருந்தாலும் நான் வந்திருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு அழுகே வர்றதே. அழக்கூடாது. அழுதா அவர் கோபிச்சுட்டு அசடே இங்கேயே கெட அப்படின்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டா எப்படி வீட்டுக்கு போகிறது? எனக்கு வழியே தெரியாதே. நாளைக்கு ஜுவாலஜி ரெக்கார்டு வேறு சப்மிட் பண்ணணுமே. வேலை நிறையா இருக்குது. அவளது பார்வை எதிர்ப்புற கண்ணாடியின் மீது கிடந்து அவளைப் போலவே தத்தொழித்து கொண்டிருக்கும் வைபறையை வெறித்து கொண்டிருந்தது. கடைசியில் தைரியமாக அவளை அறியாமலேயே அவள் கேட்டுவிட்டாள், இப்போ நாம் எங்கே போகிறோம்? அவளது படப்படப்பான கேள்விக்கு அவன் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லிக்கிறான். எங்கேயும் இல்லை, சும்மா ஒரு டிரைவ். நேரம் எடுத்த வீட்டில் அம்மா தேடுவாங்க. ஓ எஸ், திரும்பிடலாம். கார் திரும்புகிறது.
ரோட்டை விட்டு விலகி பாலைவனம் போன்ற ஒரு திடலுக்குள் பிரவேசித்து அதிலும் வெகு தூரம் சென்று அதன் மத்தியில் நிற்கிறது கார். கண்ணு கட்டிய தூரம் இருளும் மழையும் சேர்ந்து அரணமைத்திருக்கிறது. காருக்குள்ளேயே ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியவில்லை. திடீரென கார் நின்று விட்டதை கண்டு அவள் பயந்த குரலில் கேட்கிறார், ஏன் கார் நின்றுடுச்சு? பிரேக் டவுனா? அவன் அதற்கு பதில் சொல்லாமல் சிரிக்கிறான். அவள் முகத்தை பார்ப்பதற்காக காருக்குள் இருந்த ரேடியோவின் பொத்தானை அமுக்குகிறான். ரேடியோவிலிருந்து முதலில் லேசான வெளிச்சமும் அதை தொடர்ந்து இசையும் பிறக்கிறது. அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவள் அவனை எதுவோ கேட்பது போல புருவங்களை நெறித்து பார்க்கிறாள். அவனோ ஒரு புன்னகையால் அவளிடம் யாசிப்பது போல எதற்கோ கெஞ்சுகிறான். ரேடியோவுக்கு அருகே இருந்த பெட்டியை திறந்து 2 கேட்பரிஸ் சாக்லேட்டுகளை எடுத்து ஒன்றை அவளிடம் தருகிறான் அவன். பின்னர் அந்த சாக்லேட்டின் மேல் சுற்றிய காகிதத்தை முழுக்கவும் பிரிக்காமல் ஒரு ஓரமாய் திறந்து ஒவ்வொரு துண்டாக கடித்து மென்றவாறு கால் மேல் கால் போட்டு அமர்ந்து ஒரு கையால் கால் சீட்டின் பின்புறம் ரேடியோவிலிருந்து ஒலிக்கும் இசைக்கேற்ப தாளமிட்டு கொண்டு ஹாயாக உட்கார்ந்திருக்கும் அவனை அவள் தீர்க்கமாக அளப்பது மாதிரி பார்க்கிறாள். அவன் அழகாகத்தான் இருக்கிறான். உடலை இறுக கவிய உடையோடு உயரமாய் அந்த மங்கிய ஒளியில் அவனது நிறமே ஒரு பிரகாசமாய் திகழ்வதை பார்க்கையில் ஒரு கொடிய சர்ப்பத்தின் கம்பீர அழகே அவளுக்கு ஞாபகம் வருகிறது. பின்னால் இருந்து பார்க்கையில் அந்த கோணத்தில் ஓரளவே தெரியும் அவனது இடது கண்ணின் விழி கோணம் ஒளி உமிழ்ந்து பளபளக்கிறது. எவ்வளவு புயலெடுத்தாலும் கலைய முடியாத அந்த கிராப்பு சிகையும் காதோரத்தில் சற்று அதிகமாகவே நீண்டு இறங்கிய கரிய கிருதாவும் கூட அந்த மங்கிய வெளிச்சத்தில் மினுமினுக்கிறது. அவள் உட்கார்ந்திருக்கும் சீட்டின் மேல் நீண்டு கிடக்கும் அவனது இடது கரத்தின் கனத்த தங்கச் சங்கிலியில் பிணைக்கப்பட்ட கடிகாரத்தில் மணி 7ஆவது மின்னி மின்னி தெரிகிறது. அவனது நீளமான விரல்கள் இசைக்கு தாளம் போடுகிறது. அவனது புறங்கையில் மொசு மொசு என்று அடர்ந்திருக்கும் இளமயிர் குளிர்காற்றில் சிலிர்த்தெழுகிறது. ஐயோ, மணி 7 ஆயிடுத்தே. சாக்லேட்டை தின்றவாறு அமைதியாய் அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவள் திடீரென வாய்விட்டு கூவிய குரலை கேட்டு அவனும் ஒரு முறை கை கடிகாரத்தை பார்த்து கொள்ளுகிறான். காரின் முன்புற கதவை அவன் லேசாக திறந்து பார்க்கும்போதுதான் மழையின் ஓலம் பேரோசையாக கேட்கிறது. அவன் ஒரு நொடியில் கதவை திறந்து கீழே இறங்கிவிட்டான். எங்கே என்று அவள் அவனிடம் பதட்டத்தோடு கேட்டது கதவை மூடிய பிறகே வெளியே நின்றிருக்கும் அவனது செவிகளில் அமுங்கி ஒலிக்கிறது. எங்கே போறீங்க? எங்கேயும் போல, இங்கே தான் வரேன் என்று ஆங்கிலத்தில் கூறியவாறு அந்த தெப்பமாய் நனைந்து விட்ட அவன் பின் சீட்டில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறான். அவளது பக்கத்தில் அமர்ந்த அவனது இரு விழிகளும் அவளது விழிகளில் செருகி இருக்கிறது. அவனது கண்களை ஏறிட்டு பார்க்க இயலாத கூச்சத்தால் அவளது பலகீனமான பார்வை அடிக்கடி தாழ்ந்து தாழ்ந்து தவிக்கிறது. அவளது கவிழ்ந்த பார்வையில் அவன் அந்த சீட்டில் மெல்ல மெல்ல நகர்ந்து தன்னை நெருங்கி வருவது தெரிகிறது. இந்த கார் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று ஆங்கிலத்தில் கேட்கிறான். அவனது குரல் கரகரத்து அந்தரங்கமாய் அவனது செவி வழியை புகுந்து அவளுள் ஏதோ சலனத்தை ஏற்படுத்துகிறது. தனது சலனத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு புன்னகையுடன் சமாளித்து அவளும் பதில் சொல்லுகிறாள், இட்ஸ் நைஸ். அவன் ஆழ்ந்த சிந்தனையோடு பெருமூச்செறிந்து தலை குனிந்தவாறு ஆங்கிலத்தில் சொல்லுகிறான், உனக்கு தெரியுமா, இந்த கார் 2 வருஷமாக ஒவ்வொரு நாளும் உன் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கு. டு யூ நோ தட் என்ற கேள்வியோடு முகம் நிமிர்த்தி அவன் அவளை பார்க்கும்போது தனக்கு அவன் கிரீடம் சூட்டிவிட்டது மாதிரி அவள் அந்த நொடியில் மெய்மறந்து போகிறாள். அவனது வெப்பமான சுவாசம் அவளது பிடரையில் லேசாக இழைக்கிறது. அவனது இரகசிய குரல் அவளது இருதயத்தை உரசி சிலிர்க்கிறது. டு யூ லைக் மீ? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? விலக இடமில்லாமல் அவள் தனக்குள்ளாகவே ஒடுங்குவதைக் கண்டு அவன் மீண்டும் சற்றை விலகுகிறான். ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த சூழ்நிலையை பற்றி, இந்த அனுபவத்தை குறித்து அவளது உணர்ச்சிகளை அறிய விளைந்து அவன் கேட்கிறான். நல்லா இருக்கு, ஆனால் பயமாக இருக்கே. பயமா? எதுக்கு பயப்படணும்? அவளை தேற்றுகிற தோரணையில் தோளை பற்றி அவன் குலுக்கிய போது அவள் நிலை குலைந்து போகிறாள். எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, எதுக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் என்று தன்னுள் முனைகியவாறே இந்த முறை பின் வாங்க போவதில்லை என்ற தீர்மானத்தோடு மீண்டும் அவளை அவன் நெருங்கி வருகிறான். திடீரென்று அவள் காதோரத்திலும் கன்னங்களிலும் உதடுகளிலும் தீயாய் சுட்டுவிட்டதைப் போல அவனது கரங்களில் கிடந்த அவள் துடி துடித்து ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கதற கதற அவள் கதறல் மெலிந்து தேய்ந்து அடங்கி போகிறது.
அவனை பழி தீர்ப்பது போல இப்போது அவளது கரங்கள் இவனது கழுத்தை இறுக பின்னி இணைந்திருக்கிறது. வெளியே வானம் கிழிந்து அறுபட்டது. மின்னல்கள் சிதறி தெரித்தன. இடி யோசை முழங்கி வெடித்தது. அந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும். நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மா தேடுவாங்க. காரின் கதவை திறந்து கொண்டு பின் சீட்டிலிருந்து அவன் இறங்குகிறான். முன் சீட்டின் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்த அவன் சேறு படிந்த காலணியை கழற்றி எறிகிறான். ரேடியோவுக்கு அருகில் உள்ள அந்த பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு முசு முசுவென்று புகைவிட்டவாறு சூயிங்கம்மை மென்று கொண்டிருக்கிறான். இந்த வினாடியே தான் வீட்டில் இருக்க வேண்டும் போலவும் அம்மாவின் மடியை கட்டிக்கொண்டு ஓவென்று கதறி அழுது இந்த கொடுமைக்கு ஆறுதல் தேடிக்கொள்ள வேண்டும் போலவும் அவள் உள்ளே ஒரு அவசரம் மிகுந்து நெஞ்சும் நினைவும் உடலும் உணர்ச்சியும் நடுங்குகின்றன. அவனோ சாதாரணமாக சிகரெட்டை புகைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதை பார்க்க பார்க்க அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வருகிறது. அந்த காருக்குள்ளே இருப்பது ஏதோ பாறைகளுக்கு இடையே உள்ள ஒரு குகையில் அகப்பட்டது போல ஒரு சமயம் பயமாகவும் மறு சமயம் அருவருப்பாகவும் அந்த சிகரெட்டின் நெடி வேறு வயிற்றை குமட்ட அந்த மைதானத்தில் உள்ள சேறு முழுவதும் அவள் மீது வாரி சொரியப்பட்டது போல அவள் உடலெல்லாம் பிசு பிசுக்கிறதே. அவள் தன்னை மீறிய ஒரு ஆத்திரத்தில் அழுகை குரலில் கத்துகிறாள். என்னை வீட்டிலே கொண்டு போய் விட போறீங்களா இல்லையா? டோன்ட் ஷவுட் லைக் தட். அவன் எரிச்சல் மிகுந்த குரலில் அவளை எச்சரிக்கிறான். கத்தாதே. அவனை நோக்கி 2 கரங்களையும் கூப்பி பரிதாபமாக அழுதவாறு அவள் கெஞ்சிக்கிறாள். எங்கள் அம்மா தேடுவாங்க, என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. வெளியே அப்படி கூறினாலும் மனதுக்குள் என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நான் இப்படி வந்திருக்கவே கூடாது. ஐயோ என்னென்னவோ ஆயிடுத்தே என்ற புலம்பலும் எங்காவது தலையை மோதி உடைத்து கொண்டால் தேவையில்லை என்ற ஆத்திரமும் உண்டு. பற்களை நரநரவென்று கடிக்கிறாள். அந்த வினாடியில் அவள் தோற்றத்தை கண்டு அவன் கூட நடுங்குகிறான். ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் அ சீன் என்று அவளை கெஞ்சி வேண்டிக்கொண்டு சலிப்போடு காரை திருப்புகிறான். அந்த இருண்ட சாலையில் கண்களை கூச வைக்கும் ஒளியை வாரி இறைத்தவாறு உரிமை விரைந்து கொண்டிருக்கிறது கார். சி, என்ன கஷ்டம் இது! பிடிக்கலைன்னா அப்பவே சொல்லியிருக்கலாமே. ஒரு அருமையான சாயங்கால பொழுது பாழாகிவிட்டது. இதெல்லாம் காலேஜ் படித்து என்ன பண்ண போகுதோ? இன்னும் கூட அலறாளே. அவள் பக்கம் திரும்பி அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான். ஐம் சாரி, உனது உணர்ச்சிகளை நான் புண்படுத்தி இருந்தால் தயவு செய்து மன்னித்துக்கொள். அவளை அவளது இடத்தில் இறக்கி விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியையே மறந்து நிம்மதி காண வேண்டும் என்ற அவசரத்தில் அவன் காரை அதிவேகமாக ஓட்டுகிறான். இன்னும் மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே நிறுத்துங்கள், நான் இறங்கிக் கொள்ளுகிறேன் என்று அவளாகவே சொல்லுவாள் என்று அவளது தெரு நெருங்க நெருங்க அவன் யோசித்து காரை மெதுவாக ஓட்டுகிறான். அவள் அந்த அளவுக்கு கூட விவரம் தெரியாத பேதை என்பதை புரிந்து கொண்டு அவனே ஒரு இடத்தில் காரை நிறுத்தி சொல்லுகிறான். வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் விடக்கூடாது, அதனாலே நீ எங்கே இறங்கி போயிடு. அவளை பார்க்க அவனுக்கே பரிதாபமாயும் வருத்தமாயும் இருக்கிறது. ஏதோ ஒரு குற்ற உணர்வில் அல்லது கடன் பட்டு விட்டது போன்ற நெஞ்சின் உறுத்தலில் அவனது கண்கள் கலங்கி விவசாயற்ற கண்ணீர் பளபளக்கிறது. அவனே இறங்கி வந்து ஒரு பணியாள் மாதிரி அவளுக்காக காரின் கதவை திறந்து கொண்டு மழை தூறலில் நின்று கொண்டிருக்கிறான். உணர்ச்சிகள் மறத்து போன நிலையில் அவள் தனது புத்தகங்களை சேகரித்து கொண்டு கீழே விழுந்திருந்த அந்த சிறிய வட்ட வடிவமான டிஃபன் பாக்ஸை தேடி எடுத்து கீழே இறங்கி அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்து நிற்கிறாள். அந்த சிறிய தெருவில் மழை இரவானதால் ஜன நடமாட்டமே ஏற்றிருந்தது. தூரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் திருவிளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் தன் அருகே குள்ளமாய் குழந்தை மாதிரி நின்றிருக்கும் அவளை பார்க்கும்போது அவன் தன்னுள்ளே தன்னையே நொந்து கொள்ளுகிறான். தனக்கிருக்கும் அளவிறந்த சுதந்திரமே தன்னை இவ்வளவு கேவலமாக அடிமையாக்கி வைத்திருக்கிறது என்பதை அவன் எண்ணி பார்க்கிறான். ஆமாம், நான் ஒரு அடிமை, உணர்ச்சிகளின் அடிமை என்று அவன் உள்ளம் உணர்கிறது. அவன் அவளிடம் ரகசியம் போல சொல்லுகிறான், ஐ எம் சாரி. அவள் அவனை முகம் நிமிர்த்தி பார்க்கிறாள். அந்த பார்வை அவளிடம் என்னவோ கேட்க அவன் உதடுகள் துடிக்கின்றன. என்ன என்ற ஒரு வார்த்தையோடு அவனது குரல் கம்மி அடைத்து போகிறது. ஒன்றுமில்லை என்று கூறி அவள் நகருகிறாள். அவளுக்கு முன்னால் அந்த கார் விரைந்து செல்கையில் காரின் பின்னால் உள்ள அந்த சிவப்பு வெளிச்சம் ஓடி ஓடி இருளில் கலந்து மறைகிறது. கூடத்தில் தொங்கிய அரிக்கன் விளக்கு காற்றில் அணைந்து போயிருந்தது. சமையலறையில் கைவேலையாக இருந்த அம்மா கூடம் இருண்டு கிடப்பதை பார்த்து அணைந்த விளக்கை எடுத்துக்கொண்டு போய் ஏற்றி கொண்டு வந்து மாட்டிய போது கூடத்து கடிகாரத்தில் மணி 7:30 ஆகிவிட்டதைக் கண்டு திடீரென்று மனதில் என்னென்னவோ பதைக்க திரும்பி பார்த்தபோது அவள் படியேறி கொண்டிருந்தாள்.
மழையில் நனைந்து தலை ஒரு கோலம் துணி ஒரு கோலமாய் வருகின்ற மகளை பார்த்ததுமே வயிற்றில் என்னமோ செய்தது அவளுக்கு. என்னடி இது அலங்கோலம்? அவள் ஒரு சிலை அசைவது மாதிரி கூடத்துக்கு வந்தாள். அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் ஒரு சிலை மாதிரியே அசைவற்று நின்றாள். அம்மா என்று குமரி வந்த அழுகையில் தாயின் தோள் மீது வாய் புதைத்து அடைத்து கொண்டு அவளை இறுக தழுவியவாறு குலுங்கி குலுங்கி அழுதாள். அம்மாவின் மனதுக்குள் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது புரிவது போலவும் புரியாமலும் கிடந்து நெருடியது. என்னடி, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு நேரம்? அழாம சொல்லு. தன் மீது விழுந்து தழுவிக்கொண்டு புழு மாதிரி துடிக்கும் மகளின் வேதனைக்கு காரணம் தெரியாவிட்டாலும் அது வேதனை என்ற அளவில் உணர்ந்து அந்த வேதனைக்கு தானும் ஆட்பட்டு மனம் கலங்கி அழுது முந்தானையால் கண்களை துடைத்தவாறு மகளின் முதுகில் ஆதரவோடு தட்டி கொடுத்தாள். ஏண்டி ஏண்டி, ஏன் இப்படி அழற? சொல்லு. தாயின் முகத்தை பார்க்க முடியாமல் அவள் தோளில் முகம் புதைத்தவாறு அவள் காதில் மட்டும் விழுகிற மாதிரி சொன்னாள். அழுகை அடங்கி மெதுவாக ஒலித்த குரலில் அவள் சொல்ல ஆரம்பித்த உடனேயே தன் மீது ஒட்டி கிடந்த அவளை பிரித்து நிறுத்தி சபிக்கப்பட்ட ஒரு நீச பெண்ணை பார்ப்பது போல அருவருத்து நின்றாள் அம்மா. அந்த பேதை பெண் சொல்லி கொண்டிருந்தாள். மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு, பஸ்ஸே வரலை, அதனால தான் காரில் ஏறினேன். அப்புறம் எங்கேயோ காடு மாதிரி ஒரு இடம், மனுஷாலே இல்லை, ஒரே இருட்டு. மழையாக இருந்தாலும் இறங்கி ஓடி வந்துடலான்னு பார்த்தா எனக்கு வழியும் தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் அம்மா அவன் என்ன அவள் சொல்லி முடிப்பதற்குள் பார்வையில் மின்னல் பூச்சிகள் பறப்பது போல ஒரு அறை அவளது காதிலோ நெற்றி பொருத்திலோ எங்கேயோ வசமாக விழுந்தது. கூடத்து மூலையில் அவள் சுருண்டு விழ கையில் இருந்த புத்தகங்கள் நாற்புறமும் சிதறி டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்து கணத்து உருண்டது. அடி பாவி, என் தலையில் நெருப்பை கொட்டிட்டியே என்று அலற திறந்தவாய் திறந்த நிலையில் அடைப்பட்டது. அது 4 குடித்தனங்கள் உள்ள வீடு. சத்தம் கேட்டு பின்கட்டிலிருந்து சிலர் அங்கே ஓடி வந்தார்கள். என்னடி, என்ன விஷயம் என்று ஈரக்கையை முந்தானையில் துடைத்து கொண்டு சுவாரஸ்யமாய் விசாரித்தவனும் கூடத்துக்கே வந்துவிட்டாள் பின்கட்டு அம்மாள். ஒன்றுமில்லை, இந்த கொற்ற மழையில் இப்படி என்ன குடி முழுகி போச்சு. தெப்பமாக நனைஞ்சிட்டு வந்து நிற்கிறா. காசு பணத்தை கொட்டி படிக்க வச்சு பரீட்சைக்கு நாள் நெருங்குறப்போ படுத்து தொலைச்சா என்ன பண்ணுறது? நல்ல வேளை அவன் அண்ணா வேற ஊரில் இல்லை, இருந்திருந்தா இந்நேரம் தோலை உரிச்சிருப்பான் என்று பொய்யாக அங்கலாய்த்து கொண்டாள் அம்மா. சரி சரி விடு, இதுக்கு போய் குழந்தைய அடிக்காத. பின்கட்டு அம்மாளுக்கு விஷயம் இவ்வளவு சுரத்தாக இல்லை, போய்விட்டாள். வாசல் கதவையும் கூடத்து ஜன்னலையும் இழுத்து மூடினாள் அம்மா. ஒரு அறையில் பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு விழுந்து கிடந்த அந்த அடிக்காக கொஞ்சம் கூட வேதனைப்படாமல் இன்னும் பலமாக தன்னை அடிக்க மாட்டாளா, உயிர் போகும் வரை தன்னை மிதித்து துவைக்க மாட்டாளா என்று எதிர்பார்த்து அசைவற்று கிடந்த மகளை எரிப்பது போல வெறித்து விழித்தாள் அம்மா. அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. மகளின் கூந்தலை பற்றி முகத்தை நிமிர்த்தி தூக்கி நிறுத்தினாள். நடுக்கூடத்தில் தொங்கிய அரிக்கேனின் திரியை உயர்த்தி ஒளிக்கூட்டி அதை கையில் எடுத்துக்கொண்டு மகளின் அருகே வந்து நின்று அவளை தலை முதல் கால் வரை ஒவ்வொரு அங்குலமாக உற்று உற்று பார்த்தாள். அந்த பார்வையை தாங்க மாட்டாமல் அவள் முகத்தை மூடிக்கொண்டு, ஐயோ அம்மா, என்னை எப்படி பார்க்காதேன் என்று முதுகுப்புறத்தை திருப்பிக் கொண்டு சுவரில் முகம் புதைத்து அழுதாள். அடக்கடவுளே, அந்த பாவிக்கு நீதான் கூலி கொடுக்கணும் என்று வாயை பொத்திக்கொண்டு அந்த முகம் தெரியாத அவனை குமுறி சபித்தாள் அம்மா. அவளை தொடுவதற்கு தனது கைகள் கூசினாலும் அவளை தானே தீண்டுவதற்கு கூசி ஒதுக்கினாள். அவள் வேறு எங்கே போவாள் என்று எண்ணிய கருணையினால் சகித்து கொண்டு தனது நடுங்கும் கைகளால் அவளை தொட்டாள். என் தலையெழுத்தே என்று பெருமூச்செறிந்தவாறு அவளை கோபிப்பதிலோ தண்டிப்பதிலோ இதற்கு பரிகாரம் காண முடியாது என்று ஆழமாய் உணர்ந்து அவளை கைப்பிடியில் இழுத்து கொண்டு அரிக்கேன் விளக்குடன் பாத்ரூமை நோக்கி நடந்தாள். பாத்ரூமில் தண்ணீர் தொட்டியின் அருகே அவளை நிறுத்தி மாடத்தில் விளக்கை வைத்துவிட்டு தான் அறிந்த தெய்வங்களையெல்லாம் வழிபட்டு இந்த ஒன்றுமறியாத பேதையின் மீது பட்டுவிட்ட கரையை கழுவி களங்கத்தை போக்குமாறு பிரார்த்தித்து கொண்டாள் அம்மா. குளிரில் நடுங்குகிறவள் மாதிரி மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு கூனி குறுகி நின்றிருந்தாள் அவள். கண்களை இறுக மூடிக்கொண்டு சிலை மாதிரி நிற்கும் மகளிடம் ஒரு வார்த்தை பேசாமல் அவளது ஆடைகளையெல்லாம் தானே களைந்தாள். இடுப்புக்கு கீழ்வரை பின்னி தொங்கிய சடையை பிரித்து அவளது வெண்மையான முதுகை மறைத்து பறத்தி விட்டாள். முழங்கால்களை கட்டிக்கொண்டு ஒரு யந்திரம் மாதிரி குறுகி உட்கார்ந்த அவள் தலையில் குடம் குடமாய் தொட்டியில் இருந்த நீரை எடுத்து கொட்டினாள். அவள் தலையில் சீயக்காய் தூளை வைத்து தேய்த்தவாறு மெல்லிய குரலில் அம்மா விசாரித்தாள், உனக்கு அவனை தெரியுமோ? தெரியாது.
அழிஞ்சு போகிறவன், அவனை என்ன செய்தால் தேவலை? பற்களை கடித்து கொண்டு சீயக்காய் தேய்த்த விரல்களை புலி மாதிரி விரைத்து கொண்டு கண்களில் கொலை வரி கொப்பளிக்க விரித்த பார்வையுடன் பற்களை கடித்து கொண்டு நிமிர்ந்து நின்றாள். வாழை ஆடினாலும் வாழைக்கு சேதம், முள் ஆடினாலும் வாழைக்குத்தான் சேதம் என்று பொங்கி வந்த ஆவேசம் தணிந்து பெண் இனத்தின் தலையெழுத்தையே தேய்த்து அழிப்பது போல இன்னும் ஒரு கை சீயக்காயை அவள் தலையில் வைத்து பரபரவென்று தேய்த்தாள். ஏனோ அந்த சமயம் இவளை 2 வயசு குழந்தையாக விட்டு இறந்து போன தன் கணவனை நினைத்து கொண்டு அழுதாள். அவர் மட்டும் இருந்திருந்தார் என்றால் மகாராஜன் இந்த கொடுமையெல்லாம் பார்க்காமல் போய் சேர்ந்தாரே. இது யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை. தெரிஞ்சால் அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும். நம்ம வீட்லேயும் ஒரு பெண் இருக்கே, அவளுக்கு இப்படி ஆக்கியிருந்தா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கவே தெரியாது. மற்றவங்கள சொல்கிறேனே, இன்னொருத்தருக்கு நான் என்னாக்கே இப்படி பேசுமா, வேற மாதிரி தான் பேசும். எவ்வளவு பேசியிருக்கு தெரியுமா என்று புலம்பிக் கொண்டே கொடியில் கிடந்த துண்டை எடுத்து அவள் தலையை துவட்டினாள். தலையை துவட்டிய பின் அவளை முகம் நிமிர்த்தி பார்த்தாள். கழுவி துடைத்த பீங்கான் மாதிரி வாலிபத்தின் கரைகள் கூட படிவதற்கு வழியில்லாத அந்த குழந்தை முகத்தை சற்று நேரம் உற்று பார்த்து மகளின் நெற்றியில் ஆதரவோடு முத்தமிட்டாள். நீ சுத்தமாயிட்டேடி. உன் மேலே கொட்டினேனே, அது ஜலம் இல்லேடி, நெருப்புன்னு நினச்சிக்கோ. உன் மேலே இப்போ கரையே இல்லை. நீ பழிங்குடி பழிங்கு. மனசிலே அழுக்கு இருந்தால் தான் அழுக்கு. உன் மனசு எனக்கு தெரியறது, உலகத்துக்கு தெரியுமோ? அதுக்காகத்தான் சொல்கிறேன், இது உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு. ஏண்டி அப்படி பார்க்குற? நான் சொல்கிறது சத்தியம். நீ சுத்தமாயிட்ட. ஆமாம், தெருவிலே நடந்து வரும்போது எத்தனை தடவை அசிங்கத்தை காலில் மிதிச்சுடுறோம். அதுக்காக காலையாக வெட்டி போட்டுடுறோம். கழுவிட்டு பூஜை அறைக்கு கூட போகிறோமே. சாமி வேண்டான்னு விரட்டவா செய்கிறார்? எல்லாம் மனசு தாண்டி. மனசு சுத்தமாக இருக்கணும். உனக்கு அகலிகை கதை தெரியுமோ? ராமரோட பாத துளிப்பட்டு அவள் புனிதமாயிட்டான்னு சொல்லுவாள். ஆனால் அவன் மனசாலே கெட்டு போகலை. அதனால தான் ராமரோட பாதத்துளி அவன் மேலே பட்டுது. இதுக்கு சொல்கிறேன்னா, வீணா உன் மனசும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. கெட்ட கனவு மாதிரி இதெல்லாம் மறந்துடு. உனக்கு ஒன்றுமே நடக்கலை. கொடியில் துவைத்து உலர்த்தி கிடந்த உடைகளை எடுத்து தந்து அவளை உடுத்தி கொள்ள சொன்னாள் அம்மா. சுவாமி படத்தின் முன்னே நின்று கசிந்து உருகி தன்னை மறந்து சில வினாடிகள் நின்றாள் அம்மா. பக்கத்தில் வந்து நின்ற மகளை, குழந்தை, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கடவுளை வேண்டிக்கோ. இப்படியெல்லாம் ஆனதுக்கு நானும் தான் காரணம். வயசுக்கு வந்த பெண்ணை வெளியே அனுப்புகிறோமே, உலகம் கெட்டு கிடக்கேன்னு எனக்கு தோணாமல் போச்சே. என் குழந்தை காலேஜுக்கு போகிறாளே அப்படிங்கிற பூரிப்பில் எனக்கு ஒன்றுமே தோணலை. அது இல்லாமல் எனக்கு நீ இன்னும் குழந்தை தானே. ஆனால் நீ இனிமேல் உலகத்துக்கு குழந்தை இல்லடி. இதை மறந்துடு. என்ன மறந்துடு நான் சொன்னேன்? இல்லை, இதை மறக்காமல் இனிமேல் நடந்துக்கோ. யார்கிட்டையும் இதை பற்றி பேசாதே. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் வேண்டியவங்க நெருக்கமானவங்கன்னு கிடையாது. யார்கிட்டையும் இதை சொல்லலேன்னு என் கையில் அடித்து சத்தியம் பண்ணு. ஏதோ தன்னுடைய ரகசியத்தை காப்பாற்றுவதற்கு வாக்குறுதி கேட்பது போல தன் எதிரே கையேந்தி நிற்கும் தாயின் கை மீது தன் கரத்தை வைத்து இறுக பற்றினாள் அவள். சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. பரீட்சையில் எப்போ நிறைய மார்க் வாங்கிட்டு வராளே, சமத்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் நீ சமத்தாக இருக்கேன். எப்போவும் இன்னுமே சமத்தாக இருந்துக்கோ என்று மகளின் முகத்தை ஒரு கையில் ஏந்தி இன்னொரு கையால் அவள் நெற்றியில் விபூதியை இட்டாள் அம்மா. இதோ அவள் கல்லூரிக்கு போய்கொண்டிருக்கிறாள். அவள் செல்லுகிற பாதையில் 100கணக்கான டாம்பீகமான கார்கள் குறுக்கிடத்தான் செய்கின்றன. ஒன்றையாவது அவள் ஏறிட்டு பார்க்க வேண்டுமே. சில சமயங்களில் பார்க்கிறாள். அந்த பார்வையில் தன் வழியில் அந்த காரோ, அந்த காரின் வழியில் தானோ குறுக்கிட்டு மோதிக்கொள்ளக்கூடாதே என்ற ஜாக்கிரதை உணர்ச்சி மட்டுமே இருக்கிறது. கதை துணிச்சலான சவாலான முடிவுதான். உங்களுக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.